Good morning students. Today we will see the current affairs analysis of 10th and 11th April 2021. First news, like India in the pandemic situation we need a single health policy அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரியான லைக் பேண்டமிக் சுச்சுவேஷன் எபிடமிக் சுச்சுவேஷனை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா வி நீட் அ சிங்கிள் பாலிசி. அது எப்படி இருக்கணும் அப்படின்றது அந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்குது. ஸோ ஒய் இந்தியா நீட்ஸ் ஒன் ஹெல்த் பாலிசி ஹெல்த் விஷன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய நோய் கண்டினியூஸாக பரவுறதுக்கு தொற்று நோய்கள் பரவுறதுக்கான ரீசன் அது COVID-19 இருக்கட்டும், H1N1 இருக்கட்டும், H7N9 இருக்கட்டும், சார்ஸ். ஸோ இதெல்லாமே அனிமல் ஒரிஜின் கேட்டகரியில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஹியூமன்ஸ் டு ஹியூமன் கான்டாக்ட்லேயும் நிறைய டிசீஸ் பரவும். ஸோ ரெண்டுக்குமே ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு பாலிசி வேணும் அப்படின்றது அது சொல்லுது. அப்புறம் இப்படி வியாதிகள் கண்டினியூஸாக பரவுறதுனால நம்ம ஒன் பாலிசி இல்லை அப்படின்னா எலிமினேட்டிங் தி பாவர்ட்டியும் ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்தியா மஸ்ட் டெவலப் ஸ்டாண்டலோன் ஒன் ஹெல்த் பாலிசி. அதுக்கான ரீசன் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் WHO இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய பாலிசிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மல்டி ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, மல்டி பாலிசி இருந்துச்சு அப்படின்னா யூ கான்ட் இம்ப்ளிமெண்ட் ப்ராப்பர்லி. ஸோ அதோட அவுட்புட் நல்லா இருக்காது. அப்புறம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் அனிமல் டிசீஸ் அஸ் வெல் அஸ் ஹியூமன் டிசீஸ் சர்வேலன்ஸ். ஆனால் நம்ம ரெண்டு நோய்களையுமே ஒரே கேட்டகரியில் வச்சு ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே சொல்லப்படுது. ஸோ ஹியூமன்ஸுக்கு அனிமல்ஸுக்கான ரிலேஷன்ஷிப்பில் அந்த நோய்கள் பரவுறதுக்கான லைக் அனிமல்ஸ்லேருந்து ஹியூமன்ஸுக்கு பரவுது இல்லையா, அதை தடுக்கிறது வி நீட் டு ஹேவ் சேம் ஹோலிஸ்டிக் அப்ரோச் ரெண்டுக்கு சேர்த்து அப்படின்றது. சர்வேலன்ஸும் ஒரே அப்ரோச்சில் இருக்கணும் அப்படின்றது சொல்லப்படுது. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஒன் ஹெல்த் பாலிசி லிங்கிங் ஹியூமன் மெடிசின் அண்ட் அனிமல் மெடிசின். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வி கேன் ப்ரொவைட் மல்டி ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச் டுவோர்ட்ஸ் ஹெல்த் கொடுக்க முடியும். அப்புறம் பிளானட்டரி விஷன் ஃபார் ஒன் ஹெல்த் பாலிசி, அதை நான் ஏற்கனவே சொன்னேன். தென் சேலஞ்சஸ் இன் அச்சீவிங் ஒன் ஹெல்த் பாலிசி விஷன் இன் இந்தியா. அது காரணம் நம்ம செப்பரேட் ரிசர்ச் பண்ணுறோம். ஸோ அதை தடுக்கிறது வி நீட் லைக் மெடிசின்ஸ் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறது சிங்கிள் கேட்டகரியில் இன்டகிரேட்டட் பாலிசியாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அப்புறம் இன்எஃபெக்டிவ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதெல்லாமே நெகட்டிவ்ஸாக சொல்லப்படுது. நோ சிங்கிள் பிளாட்ஃபார்ம். அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி ஷெட்யூல் ஹச்சில் ட்ரக்ஸ் கேட்டகரியில் இருக்குது. அந்த ட்ரக்ஸ் எல்லாமே நீங்கள் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் போய் வாங்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி மெடிக்கல்ஸில் எல்லாம் ஆன்லைனில் எல்லாமே வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன் இட் இஸ் அவைலபிள். ஸோ இந்தியாவோட ரெகுலேஷன் வாஸ் நாட் குட், மானிட்டரிங் இல்லை அப்படின்றது இதில் சொல்லப்படுது. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் தான் இன்றைக்கி டிசீஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான ரீசன். நம்மளோட வேக்சின்ஸ் எல்லாம் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாது. தென் வாட் இந்தியா ஷுட் டு அச்சீவ் ஒன் ஹெல்த் விஷன் அப்படின்னா கேட்டகரைசேஷன் பண்ணுற மல்டி செக்டரல் அப்ரோச் இருக்கணும். தென் ஸ்ட்ராங் மேன் லீடர்ஷிப் இஸ் நீடட். தட் இஸ் லைக் என்ன சொல்கிறது, லைக் ஹெல்த் செக்ரட்டரி அவங்க இல்லைனா இப்போ நிதியை எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் சரி, அவங்கக்கிட்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அத்தாரிட்டி இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். தென் இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் ஆஃப் ஒன் ஹெல்த் விஷன். தென் ஃபோக்கஸ் ஆன் சொல்யூஷன் பேஸ்ட் அப்படின்னா அவுட்கம் பேஸ்ட் அப்ரோச் இருக்கணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அப்புறம் ஒன் ஹெல்த் கிளினிக்ஸ் இருக்கணும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ இதெல்லாமே இந்தியா பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி ஹவு இந்தியா வில் டூ. தென் ஒய் நேவிகேட்டிங் ஃபால் ஆஃப் ருப்பி இஸ் இன் தி நியூஸ். ஸோ ருப்பி இப்போது டாலருக்கு நிகரான ருப்பியோட வேல்யூ லாஸ்ட் இயர் இட் வென்ட் டு 72. இன்றைக்கி திருப்பியும் 75 பக்கத்தில் வந்துருச்சு. நேற்றுக்கு 75 போச்சு, இன்றைக்கி 74.75 இருக்குது. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா டிப்ரிஷியேஷன், இட்ஸ் அ டிப்ரிஷியேஷன். இது லாஸ்ட் இயர் எல்லாம் நல்லாவே ஸ்ட்ரென்தனிங் ஆச்சு, அப்ரிஷியேட் ஆச்சு. ஸோ இட்ஸ் அ பெனிஃபிட். டிப்ரிஷியேட் ஆகும்போது யூ பீப்புள் நோ எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக நடக்கும். அப்ரிஷியேட் ஆகும்போது வாட் வில் ஹேப்பன் டிப்ரிஷியேஷன் அண்ட் அப்ரிஷியேஷனில். அப்ரிஷியேஷன் ஆகும்போது who will get benefited? Exporters will get benefited. டிப்ரிஷியேஷனில் இல்லை, சரியா? ஸோ டிப்ரிஷியேஷன் ஆகும்போது இம்போர்ட்டர்ஸ் அப்படின்னா வெளிநாடுகள்லேருந்து நமக்கு இம்போர்ட் பண்ணுறவங்க, நம்ம இம்போர்ட் பண்ணுறல அவங்க கெட் பெனிஃபிட்டட். பிகாஸ் ஒரு டாலருக்கு யூ ஹவ் டு பே 77 rupees 75 rupees. முன்னாடி 72 rupees பே பண்ணிங்க, இப்போ யூ ஆர் கெட்டிங். ஸோ எக்ஸ்போர்ட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ அப்படின்னா ரொம்ப அப்ரிஷியேட் ஆகும்போது. டிப்ரிஷியேஷன் ஆகும்போது இட் வில் அஃபெக்ட். ஸோ இது லைக் பாதிப்புகளை உருவாக்கும். தென் பாசிபிள் இம்ப்ளிகேஷன் ஆஃப் ஃபால் ஆஃப் ருப்பி என்ன அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் இன் டாலர்ஸ் டேர்ம்ஸ் இன்க்ரீஸ். இம்போர்ட்ஸ் காஸ்ட்லியராக மாறும். திருப்பி மாற்றி சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ like example you can see here
when you are like $1 நிகரான ருப்பி வந்து 70 ரூபீஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது அதே $1 நிகரான ருப்பி வேல்யூ வந்து லைக் 80 போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ யூ ஆர் எக்ஸ்போர்ட்டிங் சம்திங் டு அதர் கண்ட்ரி, யூ வில் கெட் 80 rupees nowadays. முன்னாடி பண்ணிங்கன்னா 70. ஸோ அப்படி டிப்ரிஷியேஷன் ஆகும்போது who will get benefit? Exporters will get benefit. இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ். சரியா? அதே இது இம்போர்ட் பண்ணும்போது $1 நிகராக நீங்கள் வந்து 70 இருக்குன்னு வச்சுக்கோங்க. $1 நிகராக இன்றைக்கி 80 போகுது அப்படின்னா, முன்னாடி நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது நீங்கள் பே பண்ணது, இப்போது யூ ஆர் இம்போர்ட்டிங் ஆயில் ஃப்ரம் அவுட் சைட். ஸோ 1 லிட்டர் ஆயிலோட ரேட் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் $1 வச்சுக்கோங்க. 70 rupees யூ ஹேவ் டு பே. அதே இது டிப்ரிஷியேஷன் ஆகும்போது இப்போ நீங்கள் 80 rupees பே பண்ணணும். ஸோ இம்போர்ட்டர்ஸ் வில் பிகம் காஸ்ட்லியர் அண்ட் த எக்ஸ்போர்ட்டர்ஸ் வில் பிகம் சீப்பர். ஸோ தட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் திஸ். அப்போ எக்ஸ்போர்ட் அதிகமாக நடக்கும். ஸோ அதனால் டிப்ரிஷியேஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், பட் ஓவர் டிப்ரிஷியேஷன் வில் அஃபெக்ட் தி எக்கானமி. புரியுதா? ஸோ இம்போர்ட்ஸ், ஃபாரின் எஜுகேஷன் வந்து தடைப்படும். எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஃபாரின் எஜுகேஷன் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் ட்ராவல், இன்வெஸ்ட்மெண்ட், அப்ராட், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இதெல்லாமே வந்து பாதிக்கப்படும். ஸோ என்ஆர்ஐ சென்டிங் மணி பேக் டு ஹோம், எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ இப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க இந்தியாவுக்கு பணம் அனுப்புவாங்க. ஏன் அனுப்புகிறாங்க டிப்ரிஷியேஷன் டைமில் அப்படின்னா, முன்னாடி நீங்கள் $1 அனுப்புகிறாங்கன்னா 70 rupees தான் உங்கள் ஃபேமிலி எடுக்க முடியும். லைக் உங்கள் ஃபேமிலிக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா, இப்போது $1 அனுப்புகிறாங்கன்னா they will get 80 rupees, 10 rupees எக்ஸ்ட்ரா. புரியுதா? ஸோ டிப்ரிஷியேஷன் ஆகும்போது என்ஆர்ஐஸ் வில் சென்ட் மணி. இப்போ இந்த டாலர் எங்கேருந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க? ஸோ இந்தியன் ருப்பி கன்வெர்ட் பண்ணும்போது டாலரோட வேல்யூ இன்னும் ஸ்ட்ரென்தனிங் ஆகும், டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்னும் டாலரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகும். தென் இம்பேக்ட் ஆன் அப்ராட் எஜுகேஷன் ஆன் அப்ராட், அதை நான் சொல்லிட்டேன். தென் இம்பேக்ட் ஆன் காஸ்ட் ஆஃப் ஃபியூயல். ஸோ ஃபியூயலோட காஸ்ட் அதிகமாகிட்டே போகும். சரியா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் தேர்ட் நியூஸ் அபவுட் சிவில் டிஃபென்ஸ் வாலண்டியர். சிவில் டிஃபென்ஸ் வாலண்டியர் அப்படின்றது நம்ம வந்து லைக் சிவில் ஆர்ம் ஃபோர்ஸஸில் வர்றதுக்கு தகுதியான பர்சன்ஸை நம்ம பயன்படுத்தோம். என்சிசி அப்படின்ற பேரில் நம்ம தமிழ்நாட்டிலலாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். டெல்லியில் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. சிவில் டிஃபென்ஸ் வாலண்டியர்ஸ் அப்படின்னு ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த ஜாபுக்கு போகிற தகுதி உள்ள பர்சன்ஸாக இருக்கணும், ப்ரைமரி எஜுகேஷன் முடிச்சிருக்கணும், அது குவாலிஃபிகேஷன் இஸ் தேர். இப்போ சில இடங்களில் அவங்க வந்து போலீஸ் மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேரிகேட்ஸை வச்சு ஸ்டாப் பண்ணுறது அதெல்லாம் அவங்க பண்ணக்கூடாது. அவங்களோட வேலை போலீஸ் கூட கோஆப்ரேட் பண்ணி, இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷனில் அவங்கள பயன்படுத்துகிறாங்கன்னா மாஸ்க் போட்டிருக்காங்களா, ஃபைன் போடுறது கூட அவங்களுக்கு அத்தாரிட்டி கிடையாது. ஆனால் சில இடங்களில் பீட்னிங் எல்லாம் நடந்திருக்கு, சிவில் பீப்புளை அடிச்சிருக்காங்க அப்படின்றனால இஷ்யூஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் சிவில் வாலண்டியர்ஸ்னால் யாருன்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பயன்படுத்துறது யாரோட கீழே வருவாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் கீழே உமன் அண்ட் மென் கேன் பி அப்பாயிண்டட். எலிஜிபிலிட்டி கேட்டகரினா சிட்டிசன் ஆஃப் இந்தியா, பூட்டான், நேபாளி பீப்புளே நம்ம அப்பாயின்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாபில் அவங்களுக்கு அலோகேஷன் நம்ம கொடுக்குறோம். தென் 18 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், பாஸ்ட்டு அட்லீஸ்ட் ப்ரைமரி எஜுகேஷன் இருக்கணும். தென் போத் மென் அண்ட் உமன் கேன் பி அப்பாயிண்டட். அது லைக் என்சிசி கேட்டகரியில் யூ கேன் லைக் குவாலிஃபைடாக இருக்கணும் அந்த பர்சன். ஜூரிஸ்டிக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோட அத்தாரிட்டி கீழே வருவாங்க. தென் வாட் சிவில் டிஃபென்ஸ் வாலண்டியர் கேனாட் பெர்ஃபார்ம் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொன்னேன், லைக் அவங்க பேரிகேட்ஸை வச்சு ஸ்டாப் பண்ணுறக்கூடாது, செல்லான் இஷ்யூ பண்ணுற, ஃபைன் கலெக்ஷன்லாம் பண்ண முடியாது. தட்ஸ் ஆல். தென் ஃபால் இன் இன்டர்நேஷ்னல் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ், இதுவும் ரிலேட்டட் டு திஸ் தான். இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸுக்கு ஒரு 6 months COVID-19 டைம் பீரியட் போன லாஸ்ட் இயர் ஏப்ரல் டைம் பீரியடில் அது வந்து டவுன் போச்சு. ஈவன் பிரெண்ட் லைக் WTA வெஸ்ட் டெக்ஸாஸ் ஓட WTA வந்து வென்ட் டவுன் அப் டு லைக் ஜீரோ, இல்லை சாரி மைனஸ் போச்சு, $- போச்சு. ஸோ இப்போது திருப்பியும் டிமாண்ட் அதிகமானனால, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் ப்ராப்பராக நடக்க ஆரம்பித்ததுனால இப்போ டிமாண்ட் அதிகமானனால வி ஆர் இம்போர்ட்டிங் அலாட். நம்ம இம்போர்ட் பண்ணுறது என்ன? க்ரூட் ஆயில், பிரெண்ட் க்ரூட் ஆயில். வேர்ல்டில் வி ஹேவிங் வெஸ்ட் டெக்ஸாஸ் இன்டர்மீடியரிஸ் அண்ட் பிரெண்ட். ஸோ இது வந்து அமெரிக்கா, லைக் ஐ வில் ஷோ தட். ஸோ அமெரிக்காவில் எடுக்கிறது ஃப்ளோரிடா மாகாணங்களில். பிரெண்ட் வந்து நார்த் சி அப்படின்னு பேர், பட் அரப் கண்ட்ரிஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இன் திஸ். ஸோ இதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இதுக்கு ஒரு ரேட். இதில் லைக் என்ன சொல்கிறது, இந்த கார்பன் கண்டென்ட், கோல் கண்டென்ட், கார்பன் கண்டென்ட், சல்ஃபர் கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் சல்ஃபர் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ்.
சரியா? ஸோ யூ கேன் see here அதோட ரேட் வந்து இப்போ திருப்பி டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து அதனால தான் பெட்ரோல் ரேட் நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 5 rupees வரைக்கும் குறைஞ்சி போயிருக்கு இல்லையா? we are getting இல்லை WTAல உங்களுக்கு யூ கேன் see here WTAல கம்மியாகாதுமா. No, sulfur content will be very less, 0.24. அதே 0.37 Brentல. சரியா? ஸோ ரெண்டு தான் இருக்குது. WTA வந்து எங்கே எடுக்கிறாங்கன்னா டெக்சாஸ், லூசியானா, நார்த் டக்கோட்டா அப்படின்ற பிளேசஸில் லைக் பிரெண்ட் க்ரூடாக வந்து எடுக்கக்கூடிய நார்த் சி பிட்வீன் ஷெட்லேண்ட் அண்ட் த நார்வே ஏரியா. சரியா? ஸோ இது எல்லாமே ஸோ நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடியது பிரெண்ட் க்ரூட் ஆயில் நம்ம அரப் கண்ட்ரீஸில் தான் இறக்குமதி பண்ணுறோம். ஸோ இது என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்? இப்போ சப்போஸ் க்ரூட் ஆயிலோட ரேட் இறங்குறதுனால பெட்ரோல் ரேட்டை கிட்டத்தட்ட 5 rupees வரைக்கும் குறைச்சிருவாங்க அப்படின்னு நீங்கள் நம்பணும். சரியா? ஸோ எனிவே எதிர்பார்ப்புகள் தான், குறைக்கலாம் ஏன்னா வெரி சீப்பர். ஸோ ஆனால் குறைக்க மாட்டாங்க, டேக்ஸஸ் வில் இன்க்ரீஸ். ஸோ க்ரூட் ஆயில் வந்து ரேட் அதிகமாகிறதுனால என்ன ஆகும்னா இன்ஃப்ளேஷன் க்ரியேட் ஆகும், ஃபுட் இன்ஃப்ளேஷன்ஸ் வில் பி கிரியேட்டட். ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். ஃபிஸ்கல் ஹெல்த் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். சப்போஸ் இப்போ குறையிறதுனால குறைச்சாங்க அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி டேலி பண்ணாங்க, லைக் அங்கே குறையிறதுனால இங்கே அதுக்கோட இம்பேக்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 15 காசு 10 காசு தானே குறையுது. ஏறும்போது மட்டும் 1 ரூபா 2 ரூபான்னு ஏறும். ஸோ அப்படின்றப்போ இட் ஓன்ட் கிவ் எனி எஃபெக்ட். ஆனால் லைக் அங்கே இருக்கக்கூடிய ரேட்டுக்கு ஈக்குவலாக இங்கே கம்மி பண்ணாங்க அப்படின்னா உங்களோட ஃபுட்டு வந்து ரேட்டு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் கம்மியாகும். ஸோ இன்ஃப்ளேஷன் வில் பி இன் கண்ட்ரோல். அப்புறம் ஃபிஸ்கல் ஹெல்த் வந்து கரெக்டாக இருக்கும், ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தட்ஸ் ஆல். தென் யூஎஸோட பெட்ரோல் இன் இந்தியாவோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனில் லக்ஷதீப் ஐலண்ட் பக்கத்தில் நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ், எவ்வளோ நாட்டிக்கல் மைல்ஸ்? 200 நாட்டிக்கல் மைல்ஸ் ஃப்ரம் அவர் மெயின்லேண்ட். ஸோ அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யூ கேன் see here in this map. ஸோ நம்மளோட இன்டர்னல் வாட்டர்ஸ்னால் இப்போ கல்ஃப் ஆஃப் கட்ச், கல்ஃப் ஆஃப் கேம்பே, அந்த உள்ளே எல்லாம் இருக்கக்கூடிய இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் இல்லை, உங்கள் இந்தியன் மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னர் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்னு பேர். அது வந்து இந்த கணக்கில் வராது. சரியா? லைக் இன்லேண்ட் வாட்டர்ஸ் எல்லாமே. ஸோ அது போக நம்மளோட பேஸ் லேண்டில் இருந்து மெயின் லேண்டில் இருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் டெரிட்டோரியல் சி வாட்டர். சரியா? அதுக்கு பிறகு 24 நாட்டிக்கல் மைல்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் கான்டிகியூஸ் ஜோன். ஸோ இந்த இடங்களில் நம்மளோட சட்டங்கள் எல்லாமே நடைமுறையில் இருக்கும். ஆனால் வேறு கப்பல்கள் வர முடியாது. ஆனால் டெரிட்டோரியல் சீக்குள்ளாடி எந்த கப்பல் வரணுன்னாலும் நம்மளோட பெர்மிஷன் இல்லாமல் வர முடியாது. வித்தவுட் அவர் பெர்மிஷன் தே கான்ட் கம். அது மாதிரி 200 நாட்டிக்கல் மைல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுன்னு பேர். இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாமே நமக்கு தான் சொந்தம், வேறு எந்த நாடுகளும் வர முடியாது. ஆனால் அவங்க ட்ராவல் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வாட்டர்ஸை ஃபார் லைக் ஷிப்பிங் கேட்டகரிஸ் அவங்க பயன்படுத்திக்க முடியும். ஸோ இது 1982 பண்ண கன்வென்ஷன். திஸ் ஆர் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஆனால் யூஎன் கிளாஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ எதனால் இது நியூஸ் வந்துச்சுன்னா யூஎஸோட 7th ஃப்ளீட், இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினச்சி 1971 7th ஃப்ளீட் ஒன்று நம்ம இந்தியா பக்கம் வந்துச்சு. பங்களாதேஷ் கூட நமக்கும் பாகிஸ்தான் வார் நடக்கும்போது பங்களாதேஷ் லிபரேஷன் வாரில் யூஎஸ் வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுற மாதிரி 7th ஃப்ளீட் அமிச்சாங்க. அப்புறம் USSR 13th ஃப்ளீட் அமிச்சாங்க. சரியா? ஸோ எனிவே ஃபைனலி யூஎஸ் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் படிச்சிருக்கோம். ஸோ எனிவே ஸோ இப்போ அதே 7th ஃப்ளீட் தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் ஆப்ரேஷன். இது யூஎஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேஷன். அது என்ன சொல்லுது அப்படின்னா யாராச்சும் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்கு வெளியில் ஏதாச்சும் ஒரு பகுதியை அவங்களோட பகுதின்னு சொல்லி கோரிட்டு இருக்காங்கன்னா அங்கே நடத்துவாங்க. இப்போ சைனா வந்து சவுத் சைனா சீவை அவங்களோட டெரிட்டோரியல் ஏரியான்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த இடங்களில் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆப்ரேஷனுக்கு பேர் தான் ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் ஆப்ரேஷன். அதையா லக்ஷதீப் பக்கத்தில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்றது இங்கே கொஸ்டின் மார்க். அதுக்கு அவங்க சொல்லக்கூடியது காரணம் என்ன, லக்ஷதீப் இந்தியா வந்து அதை கோரிட்டு இருக்கு அந்த வாட்டர்ஸ், அதனால தான் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா தரப்புலேருந்து நீங்கள் எங்கள்கிட்ட கேட்காம எப்படி எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனில் எங்களோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனில் வந்துட்டு நீங்கள் மிலிட்ரி எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றத கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவே இன்னும் 2 சைடில் இருந்தும் ப்ராப்பரான நெகோசியேஷன் மூலமாக இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. பட் உங்களுக்கு இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த யூஎன் கிளாஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சி 1982 நம்ம பண்ண கன்வென்ஷன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
சரி, இதுக்கு மேலே ஹைசின்னு பேர், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்கு மேலே ஹைசி. ஸோ இதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து யாருக்கு சொந்தம்னா எல்லாருக்குமே சொந்தம், யார் வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் லைக் போட்டி போட்டு எடுத்துக்கலாம், எந்த கண்ட்ரி வேணால் எடுத்துக்கலாம். யூஎஸ் பக்கத்தில் நீங்கள் அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை நம்ம எடுக்க முடியும். சரியா? ஸோ இப்போ லைக் சப்போஸ் இதை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஒருத்தர்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம இந்தியன் ஓஷன் நம்மளோட டெரிட்டரிக்கு பக்கத்தில் வருது, 200 நாட்டிக்கல் மைல்ஸ்க்கு மேலே நம்ம போக முடியாது. ஆனால் இன்றைக்கி நமக்கு அனுமதி இருக்குது. நம்மளோட காண்டினென்டல் ஷெல்ஃப் வந்து ரொம்ப எக்ஸ்டென்ஷன் ஆகி போகும்போது சீபெட் அத்தாரிட்டி வந்து தெர் இஸ் அன் அத்தாரிட்டி டு கிவ் பர்மிஷன் பியாண்ட் தி 200 நாட்டிக்கல் மைல்ஸ். அதில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை எடுக்கிறதுக்கு உரிமை கொடுப்பாங்க. அப்படின்றப்போ இந்தியா போய் எடுத்துக்கலாம். அப்படி தான் நம்ம இன்றைக்கி லைக் பாலிமெட்டாலிக் நோடில்ஸ் அப்படின்ற மினரல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். சரியா? அதுக்கான ரிசர்ச் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எனிவே 168 countries ஆர் தேர் இன் திஸ் பார்ட். இந்தியா ratified in 1995. ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் இந்தியா ஷேஷல்ஸோட மீட்டிங் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம் விர்ச்சுவலி. அதுக்கான காரணம் இந்தியா சைட்லேருந்து சேஷல்ஸுக்கு நிறைய நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். மெயின்லி இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் இனாக்ரேட்டட் த நியூ மெஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட் அட் மாகி. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம தான் பண்ணி கொடுக்குறோம். இவங்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற கண்ட்ரீஸுக்கு நம்ம மொரிஷியஸ், மால்தீவ்ஸ். அது காரணம் செக்யூரிட்டி க்ரோத் ஃபார் ஆல், சாகர் இனிஷியேட்டிவ், கிட்டத்தட்ட 1 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட்டு, அப்புறம் 29 ஸ்மால் பீப்புள் ஓரியன்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஸ்கூலில் இருந்து நிறைய எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட்ஸ், ரினியூவபிள் எனர்ஜியில் பவர் சப்ளை, இது எல்லாமே நம்ம பண்ணிக்கோம். அது மாதிரி பெட்ரோலிங் ஷிப்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். வெசல்ஸ், பெட்ரோலிங் ஷிப்ஸ்னு சொல்லக்கூடாது, வெசல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, சேஷல்ஸ் வந்து நம்ம கூட பைண்டிங்கில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேஷல்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியும் இல்லையா? யூ கேன் சி நியர் டு சொமாலியா. இந்தியன் ஓஷன் கமிஷனில் நம்ம இவங்களோட ரிக்வெஸ்ட் அடிப்படையில் தான் சேர்ந்தோம். இன்னும் வி ஆர் த பெர்மனன்ட் மெம்பர் நவ். சரியா? ஸோ அது எப்படி சேர்ந்தோன்னா இன்விடேஷன் இந்தியன் ஓஷன் கமிஷனில். இப்போ லாஸ்ட் இயர் தான் அதுக்கான அனுமதிகள் எல்லாம் கிடச்சி. அது COVID-19க்கு முன்னாடி வி ஜாயின். ஸோ அது கூட நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறீங்க இன்னும். ஓகே, லைக் செக்யூரிட்டி க்ரோத் ஃபார் ஆல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சாகர் இனிஷியேட்டிவ் இந்தியா நியரில் இருக்கக்கூடிய கண்ட்ரி. ஸோ வி ஆர் த நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் ஃபார் திஸ் ஏரியா. அப்போ நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர்னா இந்தியன் ஓஷனோட கண்ட்ரோலர் யாருன்னா நம்ம தான். அப்போ நம்ம சப்போஸ் அதை பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா மற்ற கண்ட்ரிஸோட டாமினன்ஸ் அங்கே அதிகமாகும். யூஎஸ் வந்துடுவாங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ண வரோம் அப்படின்ட்டு. சைனா வந்துடுவாங்க, சைனா நீங்கள் கூடாமலே வந்துடுவாங்க. யூஎஸ் கூட இன்விடேஷன் கொடுத்தா தான் வருவாங்க, ஆனால் சைனா கூடாமலே வந்துடுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சேஷல்ஸ் போன்ற கண்ட்ரிஸ்கிட்ட நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்களுக்கு ஃபேவராக போயிடும். அப்புறம் நம்மளோட கை அங்கே ஓங்காது. ஸோ அதனால் நம்ம செக்யூரிட்டி க்ரோத் ஃபார் ஆல் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு ஃபாரின் பாலிசியில் வி ஹேவிங் அதில் நம்ம நெட் செக்யூரிட்டி. ஸோ இந்த கண்ட்ரிஸுக்கு ஏதாவது டிசாஸ்டர் ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம தான் ஹெல்ப் பண்ணுவோம். பேண்டமிக் சுச்சுவேஷனில் இப்போ நமக்கு கூட வேக்சின் டோஸ் கிடையாது, அவங்களுக்கு நம்ம அமுச்சு கொடுத்துருக்கோம். முன்னாடி அமுச்சது தான் வி ப்ரொவைட். அதுக்கெல்லாம் அவங்க ரொம்ப லைக் கிட்டத்தட்ட 50,000 டோசஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோமா. அது ப்ரொவைட் பண்ணனால அவங்க வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹெர்ட் இம்யூனிட்டி அதிகப்படுத்துறது ஹெல்ப் பண்ணும். குறிப்பிட்ட பீப்புளுக்கு மட்டும்தானே வேக்சினேஷன் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஹெர்ட் இம்யூனிட்டியை உருவாக்கும். அப்படின்னா இந்தியாவில் இன்னும் ஹெர்ட் இம்யூனிட்டி உருவாகலை. ஸோ எனிவே இந்தியா சேஷல்ஸ் ரிலேஷன் 1976லேருந்தே இருக்குது. ஸோ அதெல்லாம் லைக் ஓல்டு ஹிஸ்ட்ரி, தட் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். இப்போ ரீசெண்டாக பண்ணது நம்ம இந்தியாவுக்கும் சேஷல்ஸ் இருக்கக்கூடிய எக்கனாமிக் ரிலேஷனில் டேக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். அப்புறம் DTA டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் இன்னும் நம்ம 2 கண்ட்ரி நெகோஷியேட் பண்ணிகிட்ருக்கோம். சேஷல்ஸ் வாண்ட் இந்தியா டு சைன். தென் எனர்ஜி என்வாயர்மெண்டில் கேட்டகரியில் ப்ளூ எக்கானமி ப்ரோட்டோகாலில் இந்தியா சேஷல்ஸ் சைன்ட் அன் அக்ரிமெண்ட் பிகாஸ் இட்ஸ் அ ஓஷன் ஃபில்டு கண்ட்ரி, சுமால் ஐலண்ட். அப்புறம் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸில் தே ஆர் த பார்ட். ஸோ கல்ச்சரலில் பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் நிறைய அங்கே இருக்காங்க. இந்தியன் டயஸ்பரா ரொம்பவே அதிகம் சேஷல்ஸ், மொரீஷியஸ், மால்தீவ்ஸில் எல்லாம். ஸோ யூ கேன் ஸ்டடி பை யுவர் ஓன். டிஃபென்ஸ் கேட்டகரியில் என்னெல்லாம் பண்ணுறோன்றது சொன்னேன். சர்வேலன்ஸ் ரேடார் வந்து சாகர் இந்த செக்யூரிட்டி க்ரோத் ஃபார் ஆல் கூட யார் கூட எல்லாம் நம்ம பண்ணுறோமோ அவங்க கண்ட்ரீஸில் எல்லாமே சர்வேலன்ஸ் ரேடார் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா இந்தியன் ஓஷனில் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஷிப்ஸ் எல்லாம் கண்காணிக்கிறதுக்காக. அப்புறம் சேஷல்ஸ் கிட்டே இருந்த ஒரு ஐலண்ட், அசம்ஷன் ஐலண்ட், நமக்கு லீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை எதிர்க்கிறாங்க. ஸோ இன்னும் நம்ம அந்த ப்ராஜெக்ட் இன்னும் ஆரம்பிக்கலை. ஸோ
That's all. Sagar initiative you can study. It's a part of Act East project, Sagarmala, Project Monsoon எல்லாத்துலேயும் வரும். Then US restores aid to Palestine. Palestine Israel issue தெரியும் இல்லையா? அவங்க வந்து ஹோலி லேண்டுக்கு அடி வச்சுக்கிறாங்க. முஸ்லீம் ஜெருசலேம் வந்து முஸ்லீம், கிறிஸ்டியானிட்டி அப்புறம் ஜூஸோட ஹோலி பிளேஸ். ஸோ இந்த 3 குரூப்புமே அடி வச்சுக்கிறாங்க. இஸ்ரேல் இஸ் அ ஜூஸ் டாமினேட்டட் குரூப் அண்ட் தென் பாலஸ்தீன் இஸ் அ இஸ்லாமிக் டாமினேட்டட். ரொம்ப முன்னாடி பாஸ்டில் அவங்க வந்து இஸ்ரேலெல்லாம் கேப்சர் பண்ணி வச்சுருந்தாங்க. 1971 6 டேஸ் வாரில் 1946 அண்ட் 1971 6 டேஸ் வார் மூலமாக இஸ்ரேல் வந்து ரீகேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பிறகு பாலஸ்தீன் இருக்கக்கூடிய பகுதிகள் ஐ வில் ஷோ தி மேப். பாலஸ்தீன் பீப்புள் யூ கேன் சி இன் திஸ் மேப். காசா சிட்டியில் இருக்காங்க, வெஸ்ட் பேங்கில் இருக்காங்க, கோலனைட்ஸில். ஸோ இவங்களுக்கு வந்து இவங்களெல்லாம் நம்ம லைக் இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் வந்து விட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க அங்கேருந்து. அப்புறம் பாம் பிளாஸ்டிங் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்லாம் அதிகமாக நடக்குது. அதனால் பாலஸ்தீன்ஸ் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து யூஎஸ் வந்து ஃபண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க வீடு கட்டுறதுக்கு, அவங்களுக்கு சப்போர்ட்ஸ் எல்லாமே. பாலஸ்தீன் ஸ்டில் இட் இஸ் நாட் அ ஸ்டேட், கண்ட்ரியாக கிடையாது. ஆனால் நம்ம மாதிரி சின்ன கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன சின்ன கண்ட்ரிஸ்னால் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அவங்களுக்கு நான் கண்ட்ரின்னு கூப்பிடுவேன். 2 நேஷன் தியரி அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் யூஎஸ் போன்ற கண்ட்ரிஸ் இன்னும் அவங்கள ஒரு ஸ்டேட்டாக இல்லை யுனைடெட் நேஷன்லேயே அவங்க ஒரு ஸ்டேட் கண்ட்ரி, ஒரு தனி கண்ட்ரி அப்படின்ற அங்கீகாரம் கிடையாது பாலஸ்தீனுக்கு. ஸோ இந்த பாலஸ்தீனில் இப்போ இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃபண்டிங் வந்து யூஎஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெடிக்கல் அசிஸ்டன்ட், எஜுகேஷன் இதெல்லாம் கிடைக்கூடாது. ஸோ இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணப்பட்டுச்சு. தெரியும்ல அவர் யாருன்னு. ஸோ அவர் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ஜோ பைடன் வந்தப்பறம் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தென் மீட்டிங் வித் எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் E9 கண்ட்ரி. E9 கண்ட்ரி அப்படின்றது 1993 பங்களாதேஷ், பிரேசில், சைனா, ஈஜிப்ட், இந்தோனேஷியா ஒரு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் மாதிரி நீங்கள் படிக்கணும்னு கிடையாது, சரியா? ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் இது பார்க்க வேணாம். யுனெஸ்கோ மூலமாக உருவாக்கப்பட்ட எஜுகேஷன் தான் மெயின் திங்காக வச்சுட்டு நமக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இருக்குது. 17 கோல்ஸ் ஆர் தேர். அதில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் வச்சுருக்கோம். அதில் SDG 4 வந்து எஜுகேஷன் கொண்டு போகிறது எல்லாருக்குமே. லைக் எஜுகேஷன் எல்லா மக்களுமே போய் சேரணும் அப்படின்றத டார்கெட் வச்சுருக்கோம் வேர்ல்டு ஃபுல்லாக 2030. அது கிட்டத்தட்ட ஒரு 4 or 5 டார்கெட்ஸும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 4 ஐ ஹோப் யூ கேன் சி டார்கெட் நம்பர் 4, 1, 4, 2, 4, 5, அப்புறம் 4, 6, 7, அப்புறம் 4A, B, C அப்படின்ற கேட்டகரியில் வி ஹேவிங் ஃப்ரீ அண்ட் ப்ரைமரி எஜுகேஷன் ஃபார் ஆல், ஈக்குவல் ஆக்சஸ் டு pre-primary education, equal access to affordable technical and vocational training, increase the number of people with relevant skill for financial success, eliminate all kinds of discrimination education, universal access to literacy, person with disability people. So இது ஒவ்வொன்றுக்குமே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் 4. அப்புறம் பாவர்ட்டி லைக் எலிமினேஷன் ஆஃப் ஹெல்த் கேட்டகரி எல்லாருக்கும் கொடுக்குறது, எலிமினேட்டிங் டிசீசஸ். ஸோ இதெல்லாமே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் வச்சுருக்கோம். இது SDG 4ன்றது ஒன்லி ஃபார் எஜுகேஷன். அதை எப்படி வேர்ல்டு லெவலில் கொண்டு போகிறது அப்படின்றத E9 அப்படின்ற ஒரு சின்ன குரூப்பிங், டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கான குரூப்பிங் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் இப்போது COVID-19 டைம் பீரியடில் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்ட்ரகிள் ஆகுது. அது டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அதுக்கான காரணம் நம்ம ப்ரிப்பேர்டாக இல்லை. அதுக்கான ஃபண்டிங் எல்லாம் இனிமேல் உடனே பண்ணணும் அப்படின்றத பேசியிருக்காங்க. இந்த இந்தியா ரெஃப்யூஜி பாலிசி இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். 1951 யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் ரெஃப்யூஜியில் வி ஆர் நாட் அ பார்ட். ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா நம்ம ரெஃப்யூஜிஸ் எல்லாமே நல்ல முறையில் தான் நடத்திட்டு இருக்கோம். ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸாக இருக்கட்டும், தமிழ் ரெஃப்யூஜிஸாக இருக்கட்டும், ரோஹிங்கியா ரெஃப்யூஜிஸாக இருக்கட்டும், பங்களாதேஷ்லேருந்து வந்த ரெஃப்யூஜிஸாக இவங்களை எல்லாமே நம்ம நன்மதிப்போடு தான் நடத்திட்டு இருக்கோம். இந்த 1951 அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் ரெஃப்யூஜிஸை வந்து இன்வைட் பண்ணக்கூடாது, வர்றவங்களை நீங்கள் வந்து துரத்தக்கூடாது, டார்ச்சர் பண்ணக்கூடாது, அவங்கள நீங்கள் வந்து ஒரு ஏலியன் பீப்புளாக பார்க்கக்கூடாது, நான் ரிஃபால்மெண்ட் பாலிசி உடனே விரட்டுறது, அவங்கள அங்கே ப்ராப்ளம் தீர்ந்துருச்சு நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும். ஸோ ரீபேட்ரியேஷன் பண்ணணும், அதை சேஃபாக பண்ணணும், அவங்கள நம்ம செட்டில் பண்ணுறதுக்கெல்லாம் ஃபண்டிங் பண்ணணும். அதான் நம்ம ஸ்ரீலங்காவில் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சைன் பண்ணாமலே 1951 அக்ரிமெண்ட்லாம் நம்ம சைன் பண்ணலை. அப்போது நம்ம ரெஃப்யூஜிஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா 1951 அக்ரிமெண்ட் படி நம்ம விடணும்.
இப்போ ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் வந்து அங்கே உங்களுக்கு தெரியும் மியான்மரில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம். ரோஹிங்கியா முஸ்லீம் இஷ்யூ ஆல்ரெடி நடந்தது. இப்போ மியான்மரில் மிலிட்ரி பவர்னால நிறைய பீப்புள் வந்து பக்கத்து கண்ட்ரீஸுக்கு போகிறாங்க. அதில் இந்தியாவுக்கு நிறைய பேர் வராங்க. ஸோ வி ஆர் நாட் அலோவிங் தோஸ் பீப்புள். அப்படி அலோவ் பண்ணுறதுனால நம்ம இந்தியாவோட ரிசோர்ஸஸ் காலி ஆயிரும். இந்தியாவில் இருக்கிறவங்களே பாவர்ட்டி நம்ம எலிமினேட் பண்ண முடியலை, அவங்கள வச்சு நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னா வி ஆர் நாட் அலோவிங். ஸோ அதில் இந்தியா டஸ் ஹேவ் லைக் ரெஃப்யூஜி ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா எஸ் வி ஹேவிங் அ ரெஃப்யூஜி ப்ராப்ளம், தட்ஸ் த ரீசன் வி ஆர் நாட் அலோவிங். ஆனால் அது கரெக்டாக அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஹியூமனிடேரியன் பேசிஸில் இட் இஸ் ராங். ஏன்னா இந்தியா வந்து வி ஆர் டாக்கிங் ஹியூமனிடேரியன் வி ஆர் பிளட்ஜிங் லைக் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் வயலன்ஸ் கேட்டகரியாக இருக்கட்டும், நம்மளோட ஃபாரின் பாலிசியில் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் பஞ்சஷீல் பிரின்சிப்பிளில். ஆனால் நம்ம வந்து மற்ற கண்ட்ரிக்கு என்ன நடந்தாலும் செல்ஃபிஷாக நம்ம சும்மா இருப்போம் அப்படின்னா இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி அவர் பாலிசி எக்ஸெட்ரா. தேட்ஸ் ஆல். ஸோ இதை படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் 2 days current affairs. ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் MCQ. First question, which of the following statement are correct about poppy straw? Statement number 1, the possession, sale, use, etc. of poppy straw is regulated by the central government. Statement number 2, poppy straw is one of the narcotic drug under Narcotic Drugs Psychotropic Substances Act 1985. So options are A1 only, B2 only, C both, D neither. Question number 2, consider the following statements about Pradhan Mantri Bharatiya Jan Aushadhi Pariyojana are correct. Statement number 1, Ministry of Chemicals and Fertilizers is the implementing agency of Pradhan Mantri Bharatiya Jan Aushadhi Pariyojana. Then statement number 2, PMBJP stores have been set up to provide generic drug which are available at the lesser prices but are equivalent in quality and efficacy as expensive branded drugs. Options are A1 only, B2 only, C both, D neither. Question number 3, which of the following statements are correct about NABARD? Statement number 1, it is a statutory body. Statement number 2, NABARD provides short-term, medium-term, long-term refinance to cooperative banks and regional rural banks. Options are A1 only, B2 only, C both, D neither. So question number 4, consider the following statements about the Sinai Peninsula. Statement number 1, it is bordered with Dead Sea. Statement number 2, it links Asia with Africa. Statement number 3, it adjoins Israel-Gaza Strip on the east. Which of the statements given above is are correct? Options are A, 1 and 2 only. Option B, 2 only. Option C, 2 and 3 only. Option D, 3 only. Question number 5, which of the following country not bordered with Baltic Sea? Options are A, Finland, B, Poland, C, Germany, D, Belarus. Sixth question, consider the following statements about Pradhan Mantri Kaushal Vikas Yojana. PM Kaushal Vikas Yojana is implemented by Ministry of Skill Development and Entrepreneurship. Statement number 2, its objective is to enable a large number of Indian youths to take up industry relevant skill training. Options are A1 only, B2 only, C both, D neither. Question number 7, which of the following statements are correct about open market operation, OMO operation? Statement number 1, OMO or market operation conducted by RBI. Statement number 2, it is one of the qualitative monetary policy tool. Options are A1 only, B2 only, C both, D neither. Question number 8, Sunda Strait separate which of the following countries? Options are A, Java and Sumatra. Option B, Singapore and Indonesia. Option C, Malaysia and Indonesia. Option D, Brunei and Indonesia.
So cross check the question because it's not a part of country, it is in between a country. So cross check the question, no, before answering. So question number 9, which of the following countries not bordered with Red Sea? Red Sea தானே? Yeah, Red Sea. Spelling problem இருக்கு. Okay, options are A. Yemen, B. Egypt, C. Sudan, D. Ethiopia. Tenth question, arrange the following seas from west to east. Statement, so C number 1, Laptev Sea, second Kara Sea, third White Sea, then fourth Barents Sea. Choose the best answer. Option A 1, 2, 3, 4, option B 3, 4, 2, 1, option C 3, 2, 4, 1, option D 3, 1, 2, 4. So correct sequence நீங்கள் select பண்ணணும். So that's all students, thanks a lot for joining with us.